ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்டானது. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட யூனிட் 8, யூனிட் 9 அதிலிருந்து மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகள். வாங்க பார்க்கலாம். ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார். 1939. தனியாக சுதந்திரமாக செயல்படுற திராவிட நாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை எப்போ கூட்டினார் அப்படின்னா 1939. தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. டேஸ் துணிக கர்மம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதான் அந்த குறள். எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார் அப்படின்னா, நன்றாக சிந்தித்து அதற்கு பின் செயல்பட வேண்டும். எண்ணி துணிக, நினைத்து பார்த்து நன்றாக சிந்தித்து அதற்கப்புறம் அந்த செயலை நம்ம துணிந்து செய்யணும். அடுத்ததான், தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்க பெறும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்கப்பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன? மனோன்மணியம். மனோன்மணியத்தில் இருக்கிற ஒரு பாடல் தான் நீராறும் கடலுடுத்த. பே. சுந்தரனார் அவர்கள் இயற்றியது. அடுத்த கொஸ்டின், சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சரியா? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் பிசி, எம்பிசி, டிஎன்சி மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது டேஸ் ஆகும் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா விருது. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிகே கொஸ்டினையும் பார்த்துருக்கோம். +2 முடிச்சா அதில் மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற விருது பேரறிஞர் அண்ணா விருதுன்னு பார்த்தோம். அந்த கேள்விதான். அடுத்ததான், இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேஸாவது இடத்தில் உள்ளது? 10வது இடம். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் 10வது இடம். 30,058 சதுர கிலோமீட்டர் வரும். அடுத்ததான், தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ துவங்கப்பட்ட ஆண்டு 1970. பொறுத்துக. நீதி கட்சி டி.எம். நாயர், சுயமரியாதை இயக்கம் ஈ.வே. ராமசாமி, சத்திய சோதக் இயக்கம் அப்படின்னா ஜோதிராவ் புலே, சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா சத்ரபதி ஷானு மகாராஜ். அடுத்ததான், குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி. ராஜாஜி. இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட். இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் தான், வேலை வாய்ப்புகள் தானே தவிர உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொன்னது அன்னி பெசன்ட். டேஸ் செருணர் செருக்கு அறுக்கும் எஃது அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வம். அறம் போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர் யார் அப்படின்னா மக்கட் பண்பில்லாதவர். அறம் போலும் கூர்மை யாரேனும் மரம் போல்வர் யார் அப்படின்னா மக்கட் பண்பில்லாதவர். கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். கரிகால சோழனோட இயற்பெயர் என்னதான்? திருமாவளவன். எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது? மணிமேகலை. மணிமேகலை அப்படின்ற நூல் தான் 2ஆம் நூற்றாண்டில் காவிரி பூம்பட்டினம் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்குது. ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளதுனால சென்னை வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் டேஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? தமிழ் இணைய கல்விக் கழகம். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய கல்விக் கழகமா மாறிடுச்சு. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஸ் உதவுகிறது? உலக வங்கி. உலக வங்கி தான் தமிழ்நாட்டோட ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவி செய்து. 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னா 32. சரியா? 2021. ஆனால் இப்போ 38 இருக்கிறதா இருக்கு. 21 32 மாவட்டங்கள் இருந்துச்சு. கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1911 ஜூன் 17. சரியா?
இந்த ஜூன் 17 1911 தான் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் அவர்கள் கலெக்டர் ஆஷப் அப்படின்றவங்கள சுட்டு கொண்டுட்டு தானும் தற்கொலை செஞ்சுக்கிறார். அடுத்ததான் நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டின்படி, அதாவது 2009 தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் என்ன அப்படின்னா 3வது இடம். நிதி ஆயோக்கோட நீடித்த நிலையான வளர்ச்சி 3வது இடத்துல இருக்கு. அடுத்ததான் தமிழ்நாடு டேஸ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது அப்படின்னா 1, 3 சரி. என்னன்னா அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. இந்த 4 இடத்துல சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்கள். அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. பின்வருவனவற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம். இந்த தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தோட தான் தாய் அப்படின்ற திட்டம் தொடர்புடையது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். இதில் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்கள் ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி, 2வது விருதுநகர், அப்புறமா தூத்துக்குடி. கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1922. சென்னையில் இருக்கிற மாநில ஆலைகளுக்கு பொருள் உதவி சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1922. 1930 ஏப்ரல் 13 மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் தலைவர். 1930 மெட்ராஸில் ஏப்ரல் 13 உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இதுக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஆந்திர கேசரி பிரகாசம். சரியான விடை பொறுத்துக. சின்னசாமி, சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி, நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என் கதை, அவரோட சுயசரிதை. கா திரவியம், தேசியம் வளர்த்த தமிழ். இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்ல அரணும் நாட்டிற்கு உறுப்பு. இந்த திருக்குறளில் இருப்புணல் என்பது மழைநீர், கிணற்று நீர். மழைநீரும் கிணற்று நீரும் அதை தான் கொடுத்துருக்காங்க இருப்புணல் அப்படின்னு. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட காரணம் வரலாற்று நாவல்கள் படைத்ததால். அப்போ தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட் யாரு? கல்கி. அப்படின்னு அவர் ஏன் போட்டுறாங்க அப்படின்னா வரலாற்று நாவல்கள் நிறைய படைத்ததுனால. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படும் திருமுறை 11ஆம் திருமுறை. 11வது திருமுறையை 12 பேர் இயற்றியிருப்பாங்க. பிரபந்தம், அதை தான் பிரபந்த மாலை அப்படின்னு அழைக்கப்படுது. செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. அன்புடை அதான் பதில். குறுந்தொகை பாடல். கீழ்காணும் கல்வெட்டுகளை தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது. கதிகும்பா கல்வெட்டு. தமிழக அரசர்கள் அவங்களுடைய கூட்டணியாக இருந்திருக்காங்க. அவங்க கூட்டணி பற்றி கூறுற கல்வெட்டு என்னன்னா கதிகும்பா கல்வெட்டு. முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? 1688. 1688 முதல்ல சென்னையில் மாநகராட்சி அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. காரணம், பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையினுள் வழங்குதல். என்னன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம். டேஸ் வளரிளம் பருவத்திற்கான நலத்திட்டம் அப்படின்னா வாழ்வழி திட்டம். வாழ்வழி திட்டம் அப்படின்றது வளரிளம் பருவத்தினர் இருக்காங்க அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நலத்திட்டம் வாழ்வழி திட்டம். இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் யார் அப்படின்னா சத்யஸ்ரீ சர்மிளா. முதல் திருநங்கை வழக்கறிஞர் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்தியாவிலேயே சத்யஸ்ரீ சர்மிளா. பின்வருவனவற்றை பொருத்துங்கள். திட்டம் அதற்கான பெயர். ஏழை விதவை மகளிர் திருமண உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அரசு அநாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் சத்தியவாணி முத்து அம்மையார். கீழ்வருவனவற்றில் ஈவேரா பெரியாரை பற்றி எவை உண்மையான கூற்று? இதுக்கு என்னன்னா மேற்கூறிய அனைத்துமே உண்மையான கூற்றா. என்னன்னா காதி வஸ்திராலயத்தை தோற்றுவிக்க காரணமானவர். காதி வஸ்திராலயம் அப்படின்றதோட தோற்றுவிக்க காரணமானவர் ஈவேரா பெரியார். நூற்பாலை சங்க தலைவராக பணியாற்றியவர் ஈவேரா பெரியார். மாவட்ட குழுவில் உறுப்பினராக இருந்தார். ஈரோடு முனிசிபல் கவுன்சில் தலைவராக இருந்தார். அனைத்துமே சரி. கொடுமுடி கோயிலம் என்ற பட்டத்தை கே.பி. சுந்தரம்பாளுக்கு வழங்கியவர் அறிஞர் அண்ணா.
இது முக்கியமான கேள்வி. கொடுமுடி கோகிலம் அப்படின்னா யாரு? KP சுந்தராம்பாள். அந்த பட்டத்தை உங்களுக்கு வழங்கினது அறிஞர் அண்ணா. பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. பீலிப்பை சாகாடும் அச்சீரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயர். இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. மயிலிறகு ஆயினும், அதாவது வண்டியில அளவுக்கு மீறி ஏற்றினா அதோட அச்சு முறிந்துவிடும். அதுதான் இதுக்கான ஒரு பொருளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ தன் சக்தியோட அளவை என்னைக்குமே அதை கடந்து செய்யக்கூடாது. யாழுலே பிறப்பினும் யாழ்க்கு அவைதாம் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என்ற கலித்தொகை பாடல் உணர்த்தும் கருத்து இல்வாழ்க்கை தொடங்கும் போது பிறந்த எடுத்து பாசம் விலகும். 1907 காங்கிரசின் பிளவிற்கு பிறகு உருவான புதிய தேசிய கட்சிக்கான சென்னை மாகாணத்தின் செயலர் V.O. சிதம்பரனார், அதாவது வ.உ. சிதம்பரனார். தமிழகத்தில் மிஷன் குழு SEMT ஏன் உருவாக்கப்பட்டது? தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஓர் பகுதி. தமிழகத்தில் மிஷன் குழு. அடுத்ததா, நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டேஸ் 3வது இடம். இது ரிப்பீட் கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்துட்டோம். தமிழ்நாட்டின் குக்கிராமங்களை மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்த திட்டம் தாய் திட்டம். குக்கிராமங்களின் திட்டம் தாய் திட்டம். இந்த கொஸ்டினை பார்த்தோம். தாய் திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குக்கிராமங்களின் மேம்பாட்டு திட்டம். அப்போ இது ரிப்பீட்டட் கொஸ்டின், அதாவது அந்த கொஸ்டினே வேற மாதிரி கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி. அடுத்து, தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது நீதி கட்சி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பிற்காலத்தில் நீதி கட்சியின் பெயரை மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் செயலியல் கற்றல் முறை டேஸ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா நடுநிலை பள்ளிகளில் செயல்படுத்தப்படுகிறது. செயலியல் கற்றல் முறை, அதாவது ALM எதுல செயல்படுது அப்படின்னா நடுநிலை பள்ளியில செயல்படுது. அடுத்து பொறுத்துக்க. அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை, ருக்மணி லட்சுமிபதி இளைஞர் கூட்டிணைவு, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூதான இயக்கம், அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகம். நெடுநெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்ற குறள் கூறும் கருத்து உலகம் நிலையில்லாதது. நெடுநெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுனா உலகம் நிலையில்லாதது, அதற்கான பொருள். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இன்னாங்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாரது இயல்பு? அரசனது இயல்பு. கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். அவர்தான் கல்லாதவரின் கடை. ஒரு நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் முதுமொழி காஞ்சி. இதுக்கு அறவுர கோவை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த நூல் தான் முதல்ல உலகம் உருண்டையானது அப்படின்றத தெரிவிச்சிருக்கோம். அடுத்து, வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டுத்தொகை நூல் அகநானூறு. அகநானூறு இதுதான் ஒழுங்குமுறையில் அமைத்து வைக்கப்பட்ட நூல். இதுதான் வரலாற்று செய்திகளை அதிகமாக எட்டுத்தொகையில சொல்ற நூல். இதுக்கு நெடுந்தொகை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அதோட அடிவரையறை 13 to 31. அடுத்ததான், பின்வரும் எட்டுத்தொகை நூல்களுள் அதிகமாக பாடல்களை கொண்ட நூல் ஐங்குறு நூறு. அதிகமான பாடல் ஐங்குறு நூறு. அடுத்ததான், சென்னையின் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது திருவள்ளூர். சென்னையின் 5வது நீர்த்தேக்கம் எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா திருவள்ளூர்ல கட்டியிருக்காங்க. தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு 1965. நம்ம தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை 3 மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1965. 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம். யாருக்கான நலத்திட்டம்? பெண்கள். அப்போ வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க? 1987. யாருக்காக? பெண்களுக்காக. வரிசை 1 வரிசை 2ஓட பொறுத்துக. தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது. சேவை இல்லங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களை பாதுகாப்பது. சகி வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. மகிழா சக்தி கேந்திரா கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு. இது ரொம்ப முக்கியமானது. பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடர் அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. அது அவசியம் இல்லை.
பிராமண புரோகிதர் இல்லாமல் நடத்தப்பட்டது சரி. எந்த மதச்சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை சரி. மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் சரி. அரசு பதிவாளர் முன்னிலை நடைபெற்றது தவறு. டேஸ் 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 இவை மூன்றன் நாமம் கெடக்கிடும் நோய். அப்புறம் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கிடும் நோய். ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர். காரணம், மாநில அமைச்சரவை குழுவுக்கு தலைவராக செயல்படும் முதல்வர் ஆவர். இரண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. தமிழக சமூக நல வாரியம் 1954 உருவாக்கப்பட்டது. பெண்கள், குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. எஸ்சி அண்டு எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாதோருக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கூறிய கூற்றுகளில் எது எவை உண்மை? அனைத்துமே உண்மை. தமிழக சமூக நல வாரியம் 1954 பெண்கள், குழந்தைகள் நலனை ஏற்படுத்த திட்டம். எஸ்சி எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாத பெண்களுக்காக ஆதரவு இல்லாதவங்களுக்காக நடைபெறுத்தப்படுகிறது. அடுத்து, மறைந்து போன தமிழ் நூல்கள். ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்ற நூலை எழுதினது மயிலை சீனி வேங்கடசாமி. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித்த என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித்த அப்படின்னு தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள். என்தே செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் வலிமை உடையவன். என்தேன் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே, வலிமை உடையவன். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தை உடையேம் எம்குன்றும் பிறர் கொளார் என்ற புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை கையிறு நிலை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எந்தையும் உடையேம் எம்குன்றும் பிறர் கொளார்னா கையிறு நிலை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு ஆண் மற்றும் பெண் வழங்கப்படும் ரொக்க விருது அண்ணல் காந்தி நினைவு விருது. சரியா, முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதிதிராவிட மாணவர்களுக்கு அண்ணல் காந்தி விருது. அடுத்ததான், தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது 2003. தமிழக அரசோட முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2003 வெளியிட்டிருக்காங்க. TICEL பூங்கா என்பது உயிரி பூங்கா. உயிரி பூங்கா. செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னை நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம்? தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால். தென் மாவட்டங்கள் அதிலிருந்து தலைநகருக்கு செல்ற நுழைவாயிலா செங்கல்பட்டு மாவட்டத்தை தாண்டி தான் போகணும். அப்போ அதுக்கு நுழைவாயிலா இருக்கிறதுனால சென்னை நுழைவாயில். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு குரல் எழுதினது திருவள்ளுவர். CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967. முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1967. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் அப்படின்னா 1901. 1901வது வருஷம் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அப்போதான் தமிழ்நாட்டோட சில சாதியினர் எங்களுக்கு சத்திரிய அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1901. கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது? சுதேசி இயக்கம். கரூர் பிரிவினை சுதேசி இயக்கம். திருமாலின் வெற்றியை புகழ்வது டஸ் எனும் துறையாகும். கந்தளி அப்படின்ற துறையில தான் திருமால் அவருடைய வெற்றியை புகழ்றாங்க. கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். கபாடபுரம் கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன் முடத்திருமாறன். பின்வருவற்றை பொறுத்துக. TNEGA அப்படின்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சி. சேவை நிகழ்நிலை சேவைகள். TNGIS தொலையுணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக் போன் அப்படின்னா நம்பிக்கை இணையம். இது யூனிட் 9, நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அடுத்ததான் வரிசை 1 வரிசை 2ஓட பொறுத்துக்கணும். மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாளுவது. மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கான முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பது. பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். பயனாளிகள் யாருன்னா 3 மட்டும், அதாவது ஆதரவற்ற விதவை, அவங்களுக்கு மட்டும்தான் இலவச தையல் இயந்திரம் கொடுக்குறாங்க. தேவதாசி பற்றி நாவல் எழுதியது ராமாமிர்தம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கு துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். அப்போ தேவதாசி அப்படின்ற நாவல் எழுதினது மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதியான அவ்வை இல்லத்தை நிறுவினார். அவர் பெரியாரின் தீவிர சீடர். தவறு. அவ்வை இல்லத்தை நிறுவனது யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
மூல ராமாமிர்தம் தவறு. இப்போ கூற்று தவறு. அவர் பெரியாரின் தீவிர சீடர். அப்போ காரணம் சரி. நாடென்ப நாடா வளர்த்தன, நாடென்ப நாடு வளம் தரும் நாடு அப்படின்ற வரும் என்ற குறளில் கூறப்படும் செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணம். விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நாட்டை குறிப்பிடுகிறார்? துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு. அதான் விழுமம் துடைத்தவர் நட்பு. தமிழர்களின் வேதம் திருக்குறள். சரியா? தமிழர்களின் வேதம் அப்படின்னா திருக்குறள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சர துப்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்றது ஒரு குறுந்தொகை பாடல். அந்த பாடல் 2வது அடி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது? 2 மற்றும் 3. என்ன அப்படின்னா நில அமைப்பு. அதோட நில அமைப்பும் தேவையான அளவு மழை பெய்யுது. அதனால தான் கன்னியாகுமரி ரப்பருக்கு புகழ் பெற்றது. ஈவேர மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்படுகிறது அப்படின்னா ஏழை விதவையர் மகள்கள். ஏழை விதவையர் மகள்களுக்கு தான் ஈவேர மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடையும் வகையில் பயன்படுத்திட வழிவகை செய்தது. அதுக்காக தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் கொண்டது? 45 கிலோமீட்டர் கொண்டது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அதோட முதல் கட்டம். சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் 2 கட்டம் உண்டு. இவற்றில் எது சரியானவை? 1 மற்றும் 2. என்னன்னா பகுத்தறிவாதம், நாத்திகம். 2மே சரி. திருநங்கைகளை பற்றி புதுக்கவிதையில் பாடியவர் காமராஜன். காமராஜன். கருப்பு மலர்கள் காமராஜன் அதை எழுதினவர் தான். அவரோட புதுக்கவிதையில திருநங்கைகளை பற்றி பாடியிருக்கார். கீழ்கண்பவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் நான்முகன் திருவந்தாதி. சரி, அப்ப நம்மாழ்வார் திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி எல்லாமே எழுதியிருக்காரு. நான்முகம் திருவந்தாதி மட்டும் அவர் எழுதினதில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆழ்வார்களை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் பழமையானது தமிழ். பின்வரும் ஒன்றில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது அப்படின்னா அனைத்துமே. என்ன? அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல், இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல், ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். அடுத்ததான் பின்வரும் கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 3 அது மட்டும் தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. சரி. 3வது 2011 தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாலின விகிதம் 943 1000க்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 80 ஆகும். இப்போ 2ம் சரி. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னா ஏலக்காய். ஏலக்காயை தவிர வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர்கள் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலையில் இருக்கு. அடையார் புற்றுநோய் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சாந்தா அவர்களுக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது அப்படின்னா 1986. அடையார் புற்றுநோய் நிறுவனத்தோட தலைவர் யாரு? டாக்டர் சாந்தா. அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது எப்போ கொடுத்துருக்காங்க? 1986. தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் நோக்கம் மேற்கூறிய அனைத்தும் என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிக்கணும், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவிக்கணும், தேவதாசி முறையை ஒழிக்கணும். பூண்டி என்னுமிடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் சத்தியமூர்த்தி. இவர் தான் காமராஜரோட அரசியல் குரு. சத்தியமூர்த்தி இவர் தான் பூண்டி அப்படின்ற இடத்துல ஒரு குடிநீர் நீர் தேக்கத்தை கட்டுறதுக்கான திட்டத்தை செயல்படுத்தியிருக்கார். இதோட யூனிட் 8 யூனிட் 9ல கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் பார்த்தாச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள்ல இருந்து அதிகமான கேள்விகள் வந்திருக்குது. ஆழ்வார்கள் அதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. யூனிட் 9ல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டினும் நிறைய எக்ஸாம்ல நம்ம கேட்கறத பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.